அன்பானவர்களே, தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். போன வீடியோவில் காமராஜருடைய மரணத்தை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெருக்கடி நிலைக்கு எதிரான தீர்மானங்களை வாபஸ் பெற்று விடுங்கள், திமுக ஆட்சியின் பதவி காலத்தை ஓராண்டு காலத்துக்கு நீட்டித்து தருகிறோம் அப்படின்னு எமர்ஜென்சியை எதிர்த்து உரத்த குரலில் முழங்கி வந்த திமுகவை வழுக்கி கொண்டு வரும் வகையில் மத்திய அமைச்சர் ஓம் மேத்தாவை தமிழகத்துக்கு அனுப்புனாங்க பிரதமர் இந்திரா காந்தி. ஆனால் அதை அடியோடு மறுத்துட்டார் கலைஞர் கருணாநிதி. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு காரியங்கள் நடந்தன. இனியும் திமுகவை விட்டு வைப்பதில் அர்த்தம் இல்லை அப்படின்னு தமிழக ஆளுநரை தொடர்பு கொண்டு அரசுக்கு எதிராக அறிக்கை கேட்டது மத்திய அரசு. அந்த நேரத்தில் தமிழக ஆளுநராக இருந்தவர் கே ஷா. முதலமைச்சர் கருணாநிதியுடன் அதிக நெருக்கம் காட்டியவர். அவரது பெயருக்கு முன்னால் இருக்கும் கே என்பதை கலைஞர் கருணாநிதி என்று அரசியல் வட்டாரங்கள் அர்த்தப்படுத்தினாங்க. அந்த அளவுக்கு கே ஷா முதலமைச்சர் கருணாநிதியோட நெருக்கத்தில் இருந்தார். ஆனாலும் மத்திய அரசின் வற்புறுத்தல் காரணமாக ஆட்சி கலைப்புக்கு அறிக்கையில் கையெழுத்திட்டார் ஆளுநர். வலுக்கட்டாயமாக வாங்கப்பட்ட கையெழுத்து அப்படின்னு திமுக சொன்னிச்சு. மத்திய அமைச்சரவை கூடியதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய 356வது பிரிவின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசை கலைத்துவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிரகடனம் செய்ய பரிந்துரை செய்தது. அதை அப்படியே செஞ்சு முடித்தார் குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி அகமது. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி முதலில் கலைக்கப்பட்ட அரசு திமுக அரசு தான். இதன் மூலம் 9 ஆண்டு கால திமுக அரசுக்கு தற்காலிக முடிவுரை எழுதப்பட்டுச்சு. ஆட்சி கலைப்பு திமுக தொண்டர்கள் மத்தியில் பலத்த அதிர்வை ஏற்படுத்திச்சு. கலவரம் வெடிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் வன்முறைகள் தலை காட்டாமல் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற உணர்வுகளோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு திமுக தொண்டர்களை கேட்டுக்கொண்டார் கலைஞர் கருணாநிதி. திமுக தொண்டர்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கும் போது அதிமுக முகாம் உற்சாக வெள்ளத்தில் திளைச்சிட்டு இருந்துச்சு. காரணம், கருணாநிதி பதவி விலகணும்னு 4 ஆண்டுகளாக கோரிக்கை வச்ச எம்ஜிஆர் பலத்த மகிழ்ச்சியில் இருந்தார். அதுபோக திமுக அரசு கலைக்கப்பட்டது தைரியமான நடவடிக்கை. இதனை அதிமுக வரவேற்கிறது. ஜனநாயகத்தை பாதுகாக்க பிரதமர் இந்திரா காந்திக்கு அதிமுகவுடைய முழு ஆதரவு உண்டு அப்படின்னு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளியிட்டார் எம்ஜிஆர். தமிழக ஆட்சி நிர்வாகத்தை கவனிக்க ஆளுநர் கே ஷாவுக்கு 2 ஆலோசகர்களை அனுப்பி வச்சிச்சு மத்திய அரசு. அவங்க பி தவே மற்றும் வி சுப்பிரமணியம். அதன் தொடர்ச்சியாக திமுக அரசு ஆட்சியில் இருந்தவரை அமலுக்கு வராத பத்திரிகை தணிக்கையும் இன்னபிற கெடுபிடிகளும் சூடு பிடிக்க தொடங்குச்சு. பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுச்சு. கைது நடவடிக்கைகளும் தொடங்கின. ஆட்சி அகற்றப்பட்ட சூழலில் கைது நடவடிக்கைகள் வேகம் எடுத்துச்சு. முதல் கூறி திமுகவினர் மீது தான். திமுகவுடைய முக்கிய தலைவர்களான ஏவிபி, ஆசைத்தம்பி, ஆற்காடு வீரசாமி, முரசொலி மாறன், சிட்டிபாபு, மு.க. ஸ்டாலின், துரைமுருகன், வீரபாண்டி ஆறுமுகம், கோசிமணி, டி.ஆர். பாலு, வை. கோபால்சாமி உள்ளிட்ட பலரும் கைது செய்யப்பட்டாங்க. தொண்டர்களையும் விட்டு வைக்கல. கைதுகள் தொடர்ச்சியாக நடந்தபோதும் யாரெல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள் என்பது யாருக்கும் தெரியவில்லை. காரணம், பத்திரிகை தணிக்கை. கைது செய்யப்பட்ட திமுகவினருடைய பட்டியல் திமுக நாளிதழான முரசொலியில் வெளியாச்சு. நேரடியாக அல்ல, அண்ணா நினைவு நாளுக்கு அஞ்சலி செலுத்த வர முடியாதவர்கள் பட்டியல் அப்படிங்கிற பெயரில் மறைமுகமாக வெளியாச்சு. திமுகவினர் மட்டும் இல்லாமல் திராவிடர் கழகத்தை சேர்ந்த வீரமணி, விடுதலை சம்பந்தம், நடிகர் எம்.ஆர். ராதா உள்ளிட்டோரும் கைதாகினாங்க. போக கூட்டணிக்கு வராத கம்யூனிஸ்ட் கட்சியினரையும் எமர்ஜென்சியை எதிர்த்த ஸ்தாபன காங்கிரஸ் தலைவர்களையும் மிசா சட்டத்தில் கைது பண்ணாங்க. அடுத்ததாக திமுக தலைவர் கருணாநிதியையும் அவருடைய அமைச்சரவை சகாக்களையும் குறி வச்சாங்க. இதுக்கு பதிலாக விசாரணை கமிஷன் ஒன்றை ஏற்படுத்தி 4 ஆண்டுகளுக்கு முன்னால் குடியரசுத் தலைவரிடம் எம்ஜிஆர் கொடுத்த புகார் பட்டியலை தூசு தட்டி எடுத்தாங்க. அதாவது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர்களான எம். கல்யாணசுந்தரம், பாலதண்டாயுதம், கே தங்கமணி, கே ராஜு, எம். சுந்தரம், எஸ். நாராயணன் ஆகியோர் கொடுத்த புகார் பட்டியல்களும் திமுகவுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டுச்சு. போதாத குறைக்கு நாஞ்சில் மனோகரன் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோர் கடைசி நேரத்தில் கொடுத்த புதிய மகஜர் ஒன்றும் கணக்கில் சேர்த்துக்கொள்ளப்பட்டுச்சு. தீவிர ஆலோசனைக்கு பிறகு மத்திய அரசிடமிருந்து அறிவிப்பு ஒன்று வெளியாச்சு. நாஞ்சில் மனோகரன், விஸ்வநாதன் ஆகியோரால் 1 டிசம்பர் 1975 அன்று கொடுக்கப்பட்ட மகஜர், எம்ஜிஆரிடமிருந்து 4 நவம்பர் 1972 அன்னைக்கு வந்த மகஜர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சார்பில் 20 செப்டம்பர் 1972 மற்றும் 6 நவம்பர் 1972 ஆகிய தேதிகளில் கொடுக்கப்பட்ட 2 மகஜர்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி மற்றும் அவருடைய அமைச்சரவை சகாக்கள் மீது விசாரணை கமிஷன் அமைக்கப்படுகிறது. 50க்கும் மேற்பட்ட புகார் பட்டியல் இருந்தபோதும் எம்ஜிஆரும் கல்யாணசுந்தரமும் அனுப்பிய ஆவணங்களிலிருந்து 27 குற்றச்சாட்டுகளையும் நாஞ்சில் மனோகரனும் விஸ்வநாதனும் கொடுத்த ஆவணங்களில் இருந்து ஒரு குற்றச்சாட்டையும் எடுத்துக்கொண்டு விசாரணையை தொடங்குவது அப்படின்னு முடிவாச்சு.
3 பிப்ரவரி 1976 அன்று மத்திய அரசு அறிவிப்பின்படி உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சித் சிங் சர்க்காரியாவுடைய தலைமையில் தனிநபர் கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு. விசாரணை நடத்துவதற்கு வசதியாக மத்திய மாநில புலனாய்வு குழுக்கள் அமைக்கப்பட்டுச்சு. மத்திய புலனாய்வு குழுவின் தலைவராக ராஜகோபாலனும் அவருக்கு கீழ் 5 அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டாங்க. மாநில புலனாய்வு குழுவோட தலைவராக ஜி கணேசனும் அவருக்கு கீழே 4 அதிகாரிகளும் பணியில் அமர்த்தப்பட்டாங்க. சர்க்காரியா கமிஷன் தனது பணிகள் அனைத்தையும் முடித்து 1 பிப்ரவரி 1977 அன்னைக்கு அல்லது அதற்கு முன்பு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டுச்சு. விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது தொடர்பாக திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியிடம் கருத்து கேட்டபோது அத்தனையும் பழைய புகார்கள், அவற்றுக்கான பதில்களை சட்டமன்றத்திலேயே அச்சடித்து கொடுத்து விட்டோம். இப்போது விசாரணை கமிஷனிடம் விளக்கம் அளிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஆகவே விசாரணை ஆணையத்தை வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல சர்க்காரியா கமிஷன் நியமித்த விசாரணை அதிகாரிகளில் ஒருவரான காவல்துறை அதிகாரி ராஜகோபாலன் தன்னுடைய பணிக்கால அனுபவங்கள் பற்றிய புத்தகத்தில் என் காவல் சுவடுகள் அப்படிங்கிறது தான் அந்த புத்தகத்துடைய பேர். அதில் தந்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தை இங்கே பதிவு செய்வது பொருத்தமாக இருக்கும். திரு கருணாநிதி மீதான புகார் பட்டியல் மிகவும் நீளமானது. பல பக்கங்கள் இருந்தன. ஆனால் அவற்றில் பல புகார்கள் மேலெழுந்த வாரியாகவே அமைந்திருந்தன. கேள்விப்பட்டதை வைத்தே புகார்கள் தரப்பட்டிருந்தன. புகார் பட்டியலில் தாம் என்ன எழுதியிருக்கிறோம் என்பது பற்றி கூட செயல்முறை நுட்பங்கள் ஏதும் எம்ஜிஆருக்கு இருக்கவில்லை. அவரது நம்பிக்கைக்குரிய சிலர் தொகுத்து தந்த புகார் பட்டியலில் அவர் கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கிறார் என்றுதான் யூகிக்க முடிந்தது. சர்க்காரியா கமிஷன் விசாரணை தொடங்கிய நிலையில் தமிழக காங்கிரஸ் கட்சியினர் வேறொரு நிகழ்ச்சியில் ஆர்வம் காட்டினாங்க. 3 மாத காலமாக நிலுவையில் இருந்த ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் இணைப்பு விழா தான் 15 பிப்ரவரி 1976 அன்னைக்கு சென்னையில் அரங்கேறிச்சு அந்த இணைப்பு விழா. அதில் பிரதமர் இந்திரா காந்தி கலந்து கொண்டார். ஒருங்கிணைந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக ஜி கருப்பையா மூப்பனார் நியமிக்கப்பட்டார். மகாதேவன் பிள்ளையும் KS ராமசாமியும் துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டாங்க. அந்த மேடையில் பிரதமர் இந்திரா காந்தி பேசினாங்க. அண்ணாதுரையின் மறைவுக்கு பிறகு வந்த புதிய தலைவர் வேறு பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். கட்சியின் மேல்மட்ட தலைவர்கள் ஓரிருவர் பிரிவினை பற்றி பேசாமல் இருந்தாலும் அதற்கு அடுத்த மட்டத்தில் இருந்தவர்கள் மேடைகளில் பிரிவினை கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பிரிவினை பற்றி எவர் எங்கிருந்து பேசினாலும் அதை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது அப்படின்னு பிரதமர் இந்திரா காந்தி பேசினாங்க. திமுக ஆட்சி கலைக்கப்பட்டாலும் அந்த கலைப்பை அங்கீகரிக்க மக்களவையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு. அது தொடர்பான விவாதத்தில் 10 மார்ச் 1976 அன்னைக்கு பேசினார் மக்களவை உறுப்பினர் O.V. அழகேசன். 1956ஆம் ஆண்டு இறுதியில் அரியலூரில் மிகப்பெரிய ரயில் விபத்து நடந்தபோது ரயில்வே துணை அமைச்சராக இருந்தவர் O.V. அழகேசன் கேபினட் அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி தார்மீக அடிப்படையில் ராஜினாமா செய்தபோது அழகேசன் பதவி விலகவில்லை. அடுத்து வந்த தேர்தலின் போது செங்கல்பட்டு மக்களவை தொகுதியில் போட்டியிட்டார். அப்போது அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்த திமுகவினர், அரியலூர் அழகேசா, நீ ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதா என்ற கேள்வி எழுப்புனாங்க. அந்த பிரச்சாரத்துடைய பலனாக அழகேசன் தோல்வி அடைஞ்சார். அந்த சம்பவம் நடந்து ஏறக்குறைய 20 ஆண்டுகள் கழிஞ்சிவிட்ட நிலையில் திமுக ஆட்சி கலைப்பை அங்கீகரிக்கும் தீர்மானத்தின் மீது பேசினார் O.V. அழகேசன். தனக்கு எதிராக செயல்பட்ட திமுகவினருக்கு எதிராக அவர் பேசிய பேச்சுகள் அத்தனையும் திமுகவினருக்கு கொதிப்பை ஏற்படுத்தக்கூடியவையாக இருந்துச்சு. அது என்னன்னு பார்க்கலாம். பாவம் நிறைந்த அருவருக்கத்தக்க திமுகவினர் மற்றும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் நீங்களாக தமிழ்நாட்டில் உள்ள அனைவரது நன்றியையும் இந்திரா காந்தி பெற்றிருக்கிறார். நமது நாட்டின் எந்த பகுதியிலும் இதுவரை ஒருபோதும் காணப்பட்டிராத ஒரு அடக்குமுறை ஆட்சியின் கீழ் இருந்து தமிழ்நாட்டை 356வது சட்டப்பிரிவின் கீழ் மீட்டிருக்கிறோம். இது புராண காலத்தில் முதலை வாயில் இருந்து கஜேந்திரன் என்ற யானை மீட்கப்பட்டதை போன்று இப்போது தமிழ்நாட்டு மக்களை மீட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். இவர் தமிழக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு MP அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதோடு நிறுத்தி கொள்ளாமல் திமுகவினர் மனதளவில் இன்னமும் பிரிவினைவாதிகளாக இருக்கிறாங்க. மாநில சுயாட்சி என்ற கூச்சல் தமிழ்நாட்டில் பிரிவினை இயக்க உணர்வு துடிப்புடன் இருக்க செய்வதற்கான ஒரு போர்வை அப்படின்னு சொன்னார். இதன் மூலம் திமுக மீது மத்திய அரசு கடும் நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது அப்படிங்கிறது புரிய வந்துச்சு. அதனைத் தொடர்ந்து சர்க்காரியா கமிஷன் விசாரணை வேகம் பிடிச்சிச்சு. முக்கிய IPS அதிகாரியான VR லட்சுமி நாராயணன் சென்னைக்கு அனுப்பப்பட்டார். டெல்லியில் பணியாற்றி கொண்டிருந்த புலனாய்வு அதிகாரி மோகன்தாஸும் சென்னைக்கு மாற்றப்பட்டார். எம்ஜிஆர் கூட மோகன்தாஸ் நெருக்கமானது இதுக்கு அப்புறம்தான். மத்திய உள்ளாட்சித்துறை இணைச் செயலாளர் CV நரசிம்மன் மீண்டும் தமிழகத்துக்கு வந்து ஊழல் ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு துறையின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டார். நடக்கும் அத்தனை காரியங்களையும் தூரத்தில் இருந்தபடி கண்காணித்து கொண்டிருந்தார்.
பின்னாளில் மத்திய அரசின் பல பெரிய பொறுப்புகளை வகித்த KM நாராயணன். திமுகவின் மீதான பிடி நாளுக்கு நாள் இறுகி கொண்டே போச்சு. இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.